ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இது நாட்டு சொரக்காப்பா. எந்த ஒரு வெறும் சொரக்காய் மட்டும் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். நான் இப்போ பருப்பு போட்டிருக்கேன். அதில் தக்காளி தான் அதிகமாக போடுறேன். புளி ரொம்ப கம்மியாக போட போகிறேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுறேன். நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயம், கட்டு பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும்ப்பா. இதுதான் நான் போட்டிருக்கேன். நான் வடகம் போட்டிருக்கேன்ப்பா. தாளிக்க நான் வெங்காயமும் தக்காளியும் போடுறேன். சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளியை ரொம்ப வதக்க வேண்டாம்ப்பா. ஆனால் சொரக்காய் இவ்வளோ பெரிய பீஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கரைஞ்சிடும் சீக்கிரத்தில். நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக போட்டோம்னா நல்லா அப்படியே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம விசில் கூட போட வேண்டாம், அப்படியே வேக வச்சிடலாம். அது நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் உப்பு போட்டிருக்கேன்ப்பா. உங்களுக்கு சொரக்காய் நல்லா வெந்துடுச்சுப்பா. நம்ம கடைஞ்சிருக்கிற இந்த பருப்பை தக்காளியும் பருப்பையும் ஊற்றிட்டேன். நல்ல மணக்க சொரக்காய் சாம்பார் நம்மளுக்கு ரெடிப்பா. பாருங்கள், இது மாதிரி போட்டோம்னா இப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு சொரக்காய் சூப்பராக இருக்கும்ப்பா. மெலிசாக போட்டோம்னா எல்லாம் அது செதிரி குழஞ்சி போயிடும். இது மாதிரி வெறும் சொரக்காய் சாம்பார் வைக்கும்போது இதனுடைய டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும்ப்பா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். நம்ம எப்படி செஞ்சாலும் அதை டேஸ்ட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.